ஆல் ரைட் நண்பா. ஸோ நடந்த சம்மர் ஸ்லாமில் நமக்கு வந்து நியூ 2 வேர்ல்ட் சாம்பியன்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. ஒன்று நம்மளோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ், தென் அண்டர்ஸ்பியூட்டட் சாம்பியன் நம்மளோட கோடி ரோட்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து மெயின் டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த சம்மர் ஸ்லாமில். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இதுவாக வந்து இருந்தது இந்த சம்மர் ஸ்லாமு. சரி, அதெல்லாம் தட்டி விடுவோம். ஸோ இப்போ பேசுவோம் நம்மளோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் பற்றி. ஸோ செத் ராலன்ஸ் வந்து மண்டே நைட் ரால சில விஷயம் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ செத் ராலன்ஸ் வந்து தன்னோட இன்ஜுரியோட இந்த ஆங்கிள் கொண்டு வந்தார்ல, இது வந்து யாருக்கு தெரியும்? இந்த சீக்ரெட் வந்து வெறும் அவரோட ஒய்ஃப் பெக்கி லிஞ்சுக்கும் அண்ட் நம்மளோட ஆர்கர் பவுல் ஹேமன் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி பார்த்தா செத் ராலன்ஸ் வந்து ரிவீல் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் செத் ராலன்ஸ் கிட்ட வந்து எப்போவுமே ஒரு பிளான் பி இருக்கும்னு வந்து, இதுதான்ப்பா என் பிளான் பின்னு வந்து செத் ராலன்ஸ் இங்கே தன்னோட பிளான் பி வந்து ரிவீல் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து ஏமாற்றி அவர் வந்து கேஷ் இன் பண்ணி அவர் வந்து டைட்டில் ஜெயிச்சிட்டாரு. இதுதான் வந்து அவரோட பிளான் பி. அண்ட் இந்த பிளான் பி வந்து செத்துக்கிட்ட எப்போவுமே இருக்கும். மூணாவது விஷயம் வந்து இந்த ஃபேக்ஷனோட நேம் ஃபைனலி வச்சுட்டாங்க. ஸோ ஃபேக்ஷனோட நேம் என்னன்னா த விசன். எஸ், த விசன் தான் வந்து இவங்களோட ஃபேக்ஷனோட நேமு. ஃபஸ்ட்டு ஆர்கல்னு டவுட் இருந்தது, ஆனால் ஆர்கல் வெறும் இது பவுல் ஹேமனுக்கு மட்டும் தான் அந்த நேமா. ஆனால் இவங்களோட ஃபேக்ஷன் நேம் வந்து விசன். இனிமேல் நீங்கள் வந்து விசன் வந்து கூப்பிடலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து எல்லாரோட நேம் வந்து சொல்ல தேவையில்ல. இதுக்கப்புறம் எல்ஏ நைட் வந்து இன்டர்வியூ பண்ணிடுறாரு. அண்ட் எல்ஏ நைட்டுக்கு வந்து மேட்சும் கிடைக்குது இந்த ராவோட மெயின் இவெண்ட்டில். மெயின் இவெண்ட் பற்றி வந்து பேசுகிறேன், கொஞ்சம் லேட்டராக வந்து பேசுகிறேன். இன்னும் நிறைய அப்டேட் நம்ம வந்து பார்க்கணும். பை தி வே, கிளாஷ் இன் பாரிஸ் பேப்பரில் நியோமி தன்னோட டைட்டில் வந்து நம்மளோட ஸ்டெஃப்னி வாக்கர் முன்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. டெஃபினெட்லி ஸ்டெஃப்னி வாக்கரை வந்து அசால்ட்டாக நம்ம வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நல்ல புஷ்ஷை வந்து கொடுக்க போகிறாங்க, கொடுத்துன்னு இருக்காங்க. நம்ம நிறைய அப்டேட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ நியோமி தன்னோட டைட்டில் வந்து தோப்பாங்களான்றது டவுட் இருக்குது. பட் கரண்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் தோக்கக்கூடாது. ஏன்னா நியோமி தன்னோட கேரக்டர் வச்சு சூப்பராக பண்ணின்னு இருக்காங்க. ஈவன் அது ஸ்டெஃப்னி வாக்கராக இருந்தாலும். பை த வே, நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் ஏஜே ஸ்டைலோட ஃபியூடு பார்த்தோன்னா இன்னும் முடியல. எஸ், இன்னைக்கு ரால வந்து ஏஜேவே ரிவீல் பண்ணுறாரு. ஏஜே ஸ்டைல் பேக் ஸ்டைல்லேயே பார்த்தோன்னா இங்கே நம்மளோட டாமை கன்ஃபர்ட் பண்ணுறாரு. ஸோ மேட்சோட எண்டிங் எப்படி நடந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். டாம் வந்து தன்னோட ஷூ வச்சே வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ இங்கே வந்து இன்னும் டாமை ஏஜே ஸ்டைலை வந்து விடலை. அண்ட் இந்த மேட்ச் வந்து நம்மளோட இந்த கிளாஷ் இன் பாரிஸில் அந்த பேப்பரில் லீடை வந்து ஆகலாம் இல்லை மோஸ்ட்லி இந்த மேட்ச் அங்கே தான் வந்து நடக்கும். அண்ட் ஃபியூடு வந்து இப்போ கண்டினியூ ஆக போகுது. ஈவன் டாம் வர்சஸ் டிராகன் லீன்னு நினைக்கிறேன். டாம் வந்து தன்னோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த மேட்ச்சில் கூட எல் கிராண்டே அமெரிக்கானோ கேரக்டர் இருக்குல்ல, 3 கேரக்டரும் பார்த்தோன்னா வந்துடுறாங்க, இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. பை த இந்த இன்டர்ஃபியரன்ஸ் இங்கே நம்மளோட டாம் வந்து தன்னோட டைட்டில் ரீடைன் பண்ணிடுறாரு, அந்த மேட்சை ஜெயிச்சிடறாரு. இது இந்த மண்டே நைட் ராலேருந்து ஒரு ஷாக்கிங்கான செக்மெண்ட் வந்து வருது பிட்வீன் பெக்கி லிஞ்ச் அண்ட் நம்மளோட நிக்கி பேலா. ஸோ நிக்கி பேலா வந்து பெக்கி லிஞ்சை கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசி டைட்டிலுக்காக சேலஞ்சும் வந்து பண்ணியிருக்காங்க. பை த வே, என்ன கதைனா, ஸோ பெக்கி லிஞ்ச் வந்து ஒரு லைன் வந்து சொல்லிடுறாங்க, லைக் நானும் என்னோட ஹாட்டு ஹஸ்பண்டும் ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கில் பெஸ்ட்டு கப்பல் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் நான் தப்பாக இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் இதுலேயே வந்து நீயும் அண்ட் உன்னோட இனிமேல் நீ அவனை பார்க்கவே முடியாது, யூ கேன்ட் நெவர் சீன் அப்படின்னு வந்து கலாய்ச்சி விட்டுறாங்க. க்ரௌட் வந்து வேறு லெவலில் வந்து பாப் பண்ணுறாங்க சீனாவோட அந்த நேம் வந்து ட்ராப் பண்ணதுனால. ஸோ இந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் பர்சனலாக போயிருப்பாங்க பெக்கி அண்ட் நிக்கி பேலா. ஸோ இங்கே பார்த்தாலே தெரிந்து நம்ம வந்து நிக்கி பேலா வர்சஸ் பெக்கிக்கான ஃபியூடு நோக்கி வந்து போயின்னு இருக்கோம். தென் நம்மளோட வேர்ல்ட் சாம்பியன் ஃபார்மர் வேர்ல்ட் சாம்பியன் குந்தர் பற்றி பேசும். ஸோ நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. WWE ஹேஸ் அனௌன்ஸ் தட் குந்தர் வில் பி அவுட் ஆஃப் ஆக்ஷன் இன்டெஃபினெட்லி டியூ டு செப்டல் இன்ஜுரி, அந்த மாதிரி ஃப்ராக்சர் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா டைம் ஆஃப் எடுக்க போகிறாரு. எத்தனை நாளுக்காக அது வந்து சரியாக தெரில, அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரிஜினல் அப்டேட் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஈவன் சொல்லியிருந்த டைட்டில் அவர் வந்து தோக்க போகிறாரு கன்ஃபார்ம். ஏன்னா அவரோட மூக்கில் வந்து இன்ஜுரி இருக்குன்னு. ஸோ செத் ராலன்ஸ் வந்து டைட்டில் ஜெயிச்சு தன்னோட முதல் டைட்டில் டிஃபென்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் எல்ஏ நைட் வந்து பண்ணுறாரு. ஏன்னா எல்ஏ நைட் கடைசி ஆள் செத்தை வந்து பின் பண்ணவர். ஸோ இப்போயும் வந்து பின் பண்ணி அவர் வேர்ல்டு டைட்டில் ஜெயிக்கலான்னு வந்து பார்ப்பாரு. ஸோ மேட்ச் வந்து நடந்துன்னு இருக்குது. அண்ட் நம்மளோட பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்க் வந்து க்ரௌட்லேருந்து
அப்படியே குதிச்சு வந்து செத்ரோலன்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறாரு. மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுது. அண்ட் வேறு லெவலில் வந்து பங்க் அடிக்கிறாரு. அவர் வந்து எப்படி கொடூரமா அடிக்கிறாரு, அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் கண்ணுக்கு போட்டு பொலன்னு வந்து பொழக்கிறாரு. இங்கே வந்து எல்லை நைட் வந்து சிஎம் பங்கு பிடிச்சி இழுக்கிறாரு, என் மேட்சை இது பண்ணிட்டேன்னு. ஸோ இந்த மாதிரி போயின்னு இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்மளோட விஜனோட ஃபேக்ஷனோட ஆளுங்க வந்துட்டாங்க. பிரான் பிரேக்கர் வந்து பிச்சிடுறாரு, ப்ராசன் ரீடு வந்து கீழ்ச்சிடுறாரு. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா 2 பேர் வந்து போட்டு பந்துடுறாங்க. அண்ட் இங்கே வந்து செத்து தன்னோட டைட்டில் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறாரு அண்ட் கிளம்புறாங்க. பட் அங்கே வராரு நம்மளோட ஓடிசி ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். ட்ரைவல் சீஃப் இனிமேல் சொல்லாமான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பை த வே ரோமன் வராரு அண்ட் அவர் வந்து ஏதோ பண்ணலான்னு பார்ப்பாரு. பட் ரோமனையும் வந்து போட்டு பந்துடுறாங்க. அண்ட் ரோமனோட இப்போ அது வேலையாயிடுச்சு. வராரு, வாங்குறாரு, போகிறாரு, வராரு, அடி வாங்குறாரு, போகிறாரு. இது வந்து ரோமனோட ரொட்டீனாகவே பார்த்தோன்னா கரண்ட் டைமில் இருக்குது. அண்ட் இதை பற்றி தான் நான் வந்து பேசலான்னு இருந்தேன். பட் இப்போ வீடியோ லென்த் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எஸ், அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம் வச்சுருக்காரு. ஃபேன்ஸோட சப்போர்ட் இப்போ ஃபஸ்ட்டு விட அதிகமாக இருக்குது. க்ரௌட் வந்து வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரோட ஸ்டார்டம் வந்து இப்போ எங்கேயோ இருக்குது. ஒரு தரமான பேபி ஃபேஸாக இருக்கார். பட் பிரச்சனை எங்கன்னா புக்கிங்கும் ப்ளஸ் வந்து அவரோட அப்பீரியன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப வந்து அடி வாங்குது. அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரைவல் சீஃப் மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லை, பவர் இல்லை. ஓகே, ஸோ ரோமன் ரெயின்ஸை இந்த மாதிரி பார்த்தோன்னா போட்டு பங்குறாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கெலாம் இப்போ எப்படி இருக்குன்றது தெரில. ஸோ ரீசெண்ட்லி அடி வாங்கினே இருக்காரு. பை த வே ஆஃப்டர் மண்டே நைட் ட்ரா பார்த்தோன்னா இங்கே வந்து பங்கு கற்றுன்னு இருக்காரு. ஏன்டா சரியான டைமுக்கே வந்து வரமாட்டியா அந்தமாரி. பட் ரோமன் சொல்கிறாரு, ஐ டோன்ட் கம் அவுட் ஹேர் டு சேவ் யுவர் ஆஸ், அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. பை த வே ரோமன் ரெயின்ஸோட ஷூ பார்த்தோன்னா அகைன் திருட்டாரு நம்மளோட ப்ராசன் ரீட். இனிமேல் வந்து எப்படி சொல்கிறது, இவங்களோட டீம் நேம் வந்து விசன் இருக்கக்கூடாது, ஷூ திருடின்னு வந்து சொல்லணும். ஷூ தேட வந்துட்டாங்கப்பா, ஷூ தேட வந்துட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆனால் ஷூவை தேடி ஓடிடுறாங்க. கலெக்ஷனில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி போட்ட ஷூவை பார்த்தோன்னா ரோமனோட ஷூ வந்து தூக்கின்னு போயிடுறாங்க. இப்போ என்ன தெரியுதுன்னா 2 விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ரோமனை வந்து வேறு லெவலில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸ்பியரு 2-3 ப்ராசன் ரீடு. இது எதுக்காகனா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். நேற்று நான் ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த அப்டேட்டில் நம்ம என்ன பார்த்து வந்தோம்னா ரோமன் வந்து டைம் ஆஃப் எடுக்க போகிறாரு அண்டு எங்கே மூவி ஷூட்டிங்கு போகிறாரு, அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டு. ஸோ இப்போ நீங்கள் அதுக்காக தான் வந்து இதை பார்த்தீங்க. ஸோ இந்த ரீசன் கொடுத்து இந்த மாதிரி வந்து டைம் ஆஃபில் வச்சுப்பாங்க. ஸோ போட்டு பந்துட்டாங்கப்பா ரோமனை அண்ட் அவர் வந்து டைம் ஆஃபில் இருக்காருன்னு. இப்போ 2 விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. என்னென்னா, ஒன்று இந்த மாதிரி ரோமன் வந்து டைம் ஆஃபில் போகலாம். ஸோ கிளாஷ் இன் பாரிஸில் வந்து நம்ம வேர்ல்டு டைட்டிலுக்கான மேட்ச் வந்து பார்க்கலாம் பிட்வீன் செத் ராலன்ஸ், எல்ஏ நைட்டு, சிஎம் பங்க். ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஃபார் த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். இது ஒன்று. 2வது விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, மேபி ரோமன் வந்து பெரிய ஆள் ஆனால் லைட்டாக டைம் கொடுத்தாரு, இங்கே வந்துட்டாருன்னா நம்ம வந்து எல்ஏ நைட்டு, சிஎம் பங்கு, ரோமன் வர்சஸ் த விசன், அதாவது செத்து ப்ராசன் ரீடு, பிரான் பிரேக்கர், இந்த மாதிரி ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போயின்னு இருக்குது. எது நடந்தால் நல்லாயிருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பிராக் பற்றி பேசுவோம். இல்லை அதுக்கு முன்னாடி கேரன் க்ராஸ் பற்றி கொஞ்சம் பேசிடலாம். ஸோ இந்த வீக்கெண்டில் தான் பார்த்தோன்னா அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து முடியுது. பட் இன்னும் பார்த்தோன்னா கேரன் க்ராஸுக்கு ஒரு நியூ கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கல, இந்தாப்பா வாப்பான்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்டர்நெட்டில் ஆல்ரெடி பார்த்தோன்னா கேரன் க்ராஸ் வந்து WWE கம்பெனி அகேன்ஸ்டாக வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அந்த போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தால, ஸோ அங்கே வந்து வி வாண்ட் கிராஸ்னு வந்து ஃபேன்ஸ் சாண்ட் பண்ணுவாங்க. பட் ட்ரிபிள் எச் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். பை த வே கேரன் க்ராஸோட அந்த ட்வீட்டுக்கு பிரான் ஸ்ட்ரோமனும் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேர் பண்ண மாட்டாங்க, பிஸ்னஸை தான் கேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து அவரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கேரன் க்ராஸ் அண்ட் பிரான் ஸ்ட்ரோமன் வந்து அகேன்ஸ்ட் WWE வந்து பேசுகிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ட்வீட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, இங்கே வந்து மேபி கேரன் க்ராஸை பாய் சொல்கிறாங்க WWE. அண்ட் அதனால தான் ஃபைனல் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க போல் சம்மர் ஸ்லாமில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கேரன் க்ராஸ் ஸ்கார்லெட்டை ட்ராப் பண்ணுறது ரைட்டா? இது ஒரு கரெக்ட் டிசிஷனாக மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, பிராக் பற்றி பேசுவோம். ஸோ பிராக்கோட வியூஸ் வந்ததில் டெஃபினெட்லி அவரோட ரிட்டர்ன் சின்ன ரிட்டர்ன் கிடையாது, ஒரு பெரிய ரிட்டர்னு. அண்ட் அவர் வந்து எப்படி சொல்கிறது, ரெக்கார்டே பண்ணிட்டாரு. இது வரைக்கும் WWE எத்தனை சம்மர் ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் தான் வந்து மோஸ்ட் வியூட் சம்மர் ஸ்லாம் மூமெண்ட் ஆஃப் ஆல் டைம் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ எந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அவரோட ரிட்டர்னோட அந்த வீடியோ பார்த்தா 75 மில்லியன் வியூஸ் வந்து கிடச்சிருக்கு சோஷியல் மீடியாவில் வெறும் 12 ஹார்ஸில். அண்ட் நான் இதை வந்து சும்மா சொல்ல மாட்டேன்,
மேட்டர், ப்ராக் தான் வந்து மிஸ்டர் சம்மர் ஸ்லாம். அண்ட் அகைன் பார்த்தா அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ட்ரா பவராக இருக்காரு கைஸ். இவரை விட இப்போதைக்கு யாரும் வந்து பெரிய ட்ரா வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ராக்காக தான் இருக்காரு. அண்டு மைக்கேல் கோல் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் டீம் கிட்ட போய் கேட்டேன், எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நிக்கான் அண்ட் ட்ரிபிள்ஸ் கிட்ட நான் வந்து பேசினேன். அண்ட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ராக் கூட ரிட்டர்ன் பற்றி. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் வாரம் முன்னாடியே வந்து இதை பிளான் பண்ணாங்க அண்ட் ப்ராக் கிட்ட பேசினாங்க. ஸோ நிக்கான் ட்ரிபிள்ஸ் வந்து போய் ப்ராக் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னோட டைம் வந்துருச்சு, வா வீட்டுக்கு போகலாம். அண்டு ப்ராக் பி லைக் ஓகே லெட்ஸ் டூ இட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது ஏன்ப்பா சம்மந்தமே இல்லாமல் ஏன் மைக்கேல் கோல் இதை வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து உங்களுக்கே தெரியும் சுச்சுவேஷன். ஸோ அதனால தான் வந்து இருக்கலாம். இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து ப்ராக்கை பற்றி எதுனா பேசணும்ல, ஏன்னா இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணார். ஆனால் ஸோ ராவில் நீங்கள் வந்து டிவியில் இருந்தால் பேசணும், மேபி அதுக்காக கூட பேசியிருக்கலாம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ஜான்சனை பற்றி. ஸோ ஜான்சனோட அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணிட்டாங்க. ஸோ கனடாவில் ஸ்மாக் டவுன் நடக்க போகுது. அண்ட் அந்த ஸ்மாக் டவுனில் அப்கமிங் ஸ்மாக் டவுன் தான், அங்கே ஜான்சனாக வராருன்னா மோஸ்ட்லி ப்ராக் கூட வருவார். ஏன்னா இந்த ராவில் கூட வரல. ஸோ ஐ திங்க் ப்ராக்கும் வர போகிறாரு. ஸோ ஸ்மாக் டவுனுக்கு வந்து நல்ல நாட்கள் வந்துடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ராக், சீனா, we can't miss it. By the way, அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோக்குள்ள. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சதா டெஃபினெட்லி ஒரு லைக் வந்து போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக. இதோட உங்களை பார்க்குற அடுத்த ஒரு வீடியோவில்